ஹலோ ரைடர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டுக்கிறேன். என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கனாக்கா ஃபாக்லைட் கிராம்ப் இஷ்யூட்டாக சால்வ் பண்ணிட்டுக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்கிறேன் இருங்க. ஸோ லெட்ஸ் ரீகேப் ஃபஸ்ட்டு வந்துட்டு ராயல் கஸ்டம்ஸ் போட்டேன். ஓகேங்களா, ராயல் கஸ்டம்ஸ் போட்டதுக்கு அந்த ஃபாக்லைட்டோட வெயிட்னால ப்ளஸ் வண்டியோட வைப்ரேஷன்ஸ்னால அது வந்துச்சுங்க. ஓகேங்களா. செகண்ட் வந்துட்டு ஒரு ஜுகாட் கிளாம்ப் போட்டேன். அந்த ஜுகாட் கிளாம்ப் என்ன ஆயிடுச்சுங்கனாக்கா ஆங்கிள், லைட்டோட ஆங்கிள் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக இட் வாஸ் ஹிட்டிங் த ரோட். ஓகேங்களா. பட்டு அதில் வந்துட்டு லாட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், டூ மச் ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு அதில். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன், ஜேசி ரோடில் ஒரு ஆட்டோனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சுங்க, ஷாப் இருந்துச்சுங்க, பெரிய ஆட்டோமொபைல் கடை. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா போய் விசிட் பண்ணுங்க, வெரி குட் ஷாப். அங்கே போய் கேட்டேன், இந்த மாதிரி மேட் டாகோட கிளாம்ஸ் போடுவோன்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் நான். சொன்னாங்க, ப்ரோ ஆர்எஸ்க்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ, பட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஃபிட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, வேறு என்ன கிளாம்ப் இருக்குன்னு இன்ச்சுன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா என்ஒய்எக்ஸ் ஃப்ரம் லெக்யூண்டெரோ நான் மேலே போடுறாங்க ரைடர்ஸ், அந்த அந்த கிளாம்ப் ஃபிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி ஃபிட் பண்ணிட்ட பிறகு கிளாம்ப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பில்ட் குவாலிட்டியாக செம்மையாக இருக்குது. ஸோ லைட்டோட வெயிட் ப்ளஸ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அண்ட் வெரி ஸ்மால் தான், வெரி ஸ்மால் அண்ட் மினிமல். சரி, கிளாம்பை ஃபிட் பண்ண உடனே நான் இஷ்யூவை நோட்டீஸ் பண்ணிட்டேன். என்ன இஷ்யூனாக்கா லைட்டோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னாட்க்கு லைட்டோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ண முடியாதுனாக்கா லைட் ரொம்ப பெருசு, ப்ளஸ் லைட் ரொம்ப பெருசு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணேன், அகெயின் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் மாதிரி ஆயிடுச்சுங்கோ. லைட் வந்து பில்டிங்கே அடிச்சுருந்துச்சு. பில்டிங்கு அப்புறமா நான் எப்போல்லாம் போகிறேன்னா பில்டிங்கே அடிக்கும். பில்டிங்கில் இருக்கிறவங்க பார்க்குவாங்க, என்னடா இதான் லைட் பாடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா பில்டிங்கில் ஆச்சுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இது ஆவரில்லைன்னு சொல்லிட்டு யோசனை ஜாஸ்தி யோசித்த ரைடர்ஸ். அப்படியே ஒரு டைமில் தான் ஐடியா வந்துச்சு. என்னன்னாக்கா அந்த ஃபாக் லைட் கிளாம்ப் இருக்குங்களா, அதுவே அட்ஜஸ்டபிளாக பண்ணோன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஐடியா வந்துச்சுங்கோ. சரி எங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது வேறு இது இருந்துச்சுங்களா. சரி யோசித்தேன், என் ஃப்ரெண்டு கேட்டேன். அவன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மச்சான் இங்கே வாடா மச்சான், இங்கே ஒரு இது இருக்குது, ஷாப் இருக்குது, அங்கே போய் பண்ணிக்கலான்னு சொன்னான். சரி ஓகே, டேரெக்டாக கம்னலி கிட்ட போனேன் ரைடர்ஸ். கம்னலி கிட்ட போயிட்டு எவர்கிரீன் ஆட்டோ இன்ஜினியர் ஒர்க்ஸ் ஏதோ ஒரு கடை, பேர் மேலே போடுறாங்க. ஓகேங்களா. வெரி பிக் ஒர்க் ஷாப். அங்கே போய் கேட்டேன், ஃபஸ்ட்டு கேட்டேன் நான், ஐடியா சொல்ல நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, பைக்கிட்ட கேட்டேன். பை இந்த மாதிரி அந்த ஃபாக் லைட் கிளாம்ப் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஆல்ரெடி அந்த கிளாம்போட அட்ஜஸ்டபிலிட்டி ஃபுல் லோவில் இருக்குது, ஆனால் கூட பில்டிங் மேலே ஆச்சுன்னு கிடையாது. ஸோ அந்த கிளாம்பை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரின்ட்டு கேட்டேன் நான். அவர் ஒரு 2 மினிட்ஸ்க்கு திங்க் பண்ணார், நல்லா யோசிச்சார் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி பை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன். நான் இந்த மாதிரி ஐடியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரைடர்ஸ், பர்ஃபெக்ட் ஐடியா, இதே பண்ணலாம் சொன்னார். சரி ஓகே, இதே பண்ணுங்க, ஒரு அந்த ஐடியாவை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் நான். ஒரு 2 hours எட்டார் ரைடர்ஸ். 2 hours பர்ஃபெக்டாக நான் நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. சரிங்களா. ஸோ இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு. இருங்க, இதுவே காமிக்கிறேன் நான், கிளாம்ஸை காமிக்கிறேன் நான். இட்டா கிளாம்பிங் ரைடர்ஸ். ஓகேங்களா. இந்த பீஸோ செப்பரேட்டாக இல்லை சரிங்களா சார். நான் ஸ்டாக்கில் வாங்கும்போது ஸ்டாக்கில் எப்படி இருந்துச்சுனாக்கா, இந்த பீஸ் வந்துட்டு இப்படி இங்கே ஃபுல் இட் வாஸ் ஃபுல்லி வெல்டட். ஓகேங்களா, ஃபுல்லாக வெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணார், அந்த வெல்டிங்கை கட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ குட்டிக்குன்னு உள்ளே போட்டார். ஸோ இது வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஆகிட்டு, அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்டபிள். ஓகேங்களா. ஸோ எனக்கு அட்ஜஸ்டபிலிட்டி கிடச்சிச்சு. ஓகேங்களா. வீட்டுக்கு வந்துட்டு பிறகு என்ன ஆயிடுச்சுங்கனாக்கா ரஸ்ட் இஷ்யூஸ். ஓகேங்களா. ஸோ ரஸ்ட் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சிக்கோ. ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் கழட்டிட்டு இந்த பிளாக்ஸ் பெயிண்ட் ஸ்ப்ரே இருக்குங்களா, அது ஃபுல்லாக அடிச்சுட்டு இப்போ போய் திருப்பி ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபிட் பண்ணுற ப்ராசஸ் நான் டைம் லேப்ஸில் போடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் ஆகிட்டு பிறகு லைட்டோட அலைன்மெண்ட் ஆங்கிள் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நான்
நைட்டில் பண்ணுறேன். அது அலைன்மெண்ட்லாம் அப்லோட் பண்ண மாட்டேன். வெறும் ஃபிட் பண்ணுற ப்ராசஸ் அப்லோட் பண்ணிட்டு அவனோட ஆயிடுச்சுங்கோ. அண்ட் இன்னொரு விஷயங்க ரைடர்ஸ் என்னன்னாக்கா ஃபாக்லைட்டோட ட்ரோ ரேஞ்ச் எல்லாமே இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா இதே 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு இந்த வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க போய் ஃபிட் பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். நான் ஹலோ ரைடர்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் ரைடர்ஸ் என்னன்னாக்கா இந்த இஷ்யூ இருக்குது இல்லைங்களா? இந்த இஷ்யூ வந்துட்டு வெறும் ஆர்எஸ் அண்ட் ஹைனஸ் ரைடர்ஸ்க்கு மட்டும் தான் ஆகும். ஓகேங்களா? மோர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்கா நான் ஃபோக்ஸ்லாட்டாக போடுவேன். என்கிட்ட லார்ஜ் ஃபாக்லேட்ஸ் இருக்குது. அவ்வளோ அட்ஜஸ்டபிலிட்டி ஆங்கிள் இல்லை. ஓகேங்களா? அட்ஜஸ்டபிலிட்டி ஆங்கிள் இல்லை. தென் ஐ டோன்ட் லைக் புட்டிங் ஆன் த பைக்ஸ் கிராஷ் கார்டு அண்ட் ஆல் வந்துட்டு இருந்தீங்கனாக்கா இந்த இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இஷ்யூக்கு இட்டா சொல்யூஷனு வேறு என்ன சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா கமெண்ட்ஸில் போடுங்க. பிகாஸ் ஃபார் அதர் ரைடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் சொல்யூஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ வேறு என்ன சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஹெல்ப் அதர் ரைடர்ஸ் பேசிக்கலி அவ்வளோதான். ஓகேங்களா? தென் அவ்வளோட்டா ரைடர்ஸ் இப்போ போய் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்ட பிறகு நான் டைம் லேப்ஸ் போடுறேன் நான். ஸோ ஃபிட் பண்ணிட்ட பிறகு ஆயிடுச்சுங்கோ. தென் வாங்க போகலாம் இப்போ. ஃபைனலாக ரைடர்ஸ் ஆயிடுச்சுங்க வேலை. இப்போ வந்துட்டு அலைன்மெண்ட் செட் பண்ணோம். அலைன்மெண்ட் செட் பண்ணிட்டோன்னே எல்லாமே ஆயிடுச்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஆமாம் ஆயிடுச்சுங்க. ஓகே ஸோ கொஞ்சம் சிக்கல் வந்துச்சுங்கம்மா ஃபிட் பண்ண முடியும். என்னக்கா நான் வந்துட்டு ரைட் சைடில் ஃபிட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுக்கு போகலாம். ஆனால் ரைட் சைடில் ஜாஸ்தி ஹோல்ஸுங்க இருந்துச்சு. அலைன் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி ஹோல்ஸுங்க இருந்துச்சு. ஸோ அலைன் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே அதே ஒரு 1/2 1 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரில எவ்வளோ டைம் ஆயிடுச்சுங்கன்னு தெரில. பட் ஜாஸ்தி டைம் ஆயிட்டுக்கோம். இருட்டாயிடுச்சு பாருங்களேன். ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணேங்கன்னா லெஃப்டில் ஈஸியாக இருந்துச்சு அலைன் பண்ணுறதுக்கு. ஸோ லெஃப்டில் முடிச்சுட்டு ரைட்டில் பண்ணேன். ரைட்டில் முடிக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ நீங்கள் இது மாதிரி இது பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு லெஃப்டில் அலைன் பண்ணிக்கோங்க, அப்புறமா ரைட்டுக்கு போங்க. அவ்வளோதாங்க. ஸோ அலைன்மெண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாக்லைட்டோட ட்ரோ ரேஞ்செலாம் காமிக்கிறேன் நான். ஸோ ஓகேங்க ரைடர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய்.